இந்த பொண்ணு இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா அவளோட ஆத்மா பூமியிலேயே சுத்திட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கும்னா, இந்த பொண்ணோட கல்யாண நாள் அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதும் ஹஸ்பண்ட் இந்த பொண்ணோட ஃபேஸ்ல மூடி இருக்க துணி எடுக்கிறான். இவளும் ஹாப்பியா பாக்க அந்த இடத்துல இவளோட ஃபேமிலில இருக்க எல்லாரையும் அவளோட ஹஸ்பண்ட் கொடூரமா அடிச்சு கொன்னுறான். இத பாத்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆகிடுறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு எல்லாத்தையும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட கெஞ்சுறா. ஆனா அவன் கொஞ்சம் கூட இறக்கப்படாம அந்த பொண்ணோட பாட்டியை அவளோட கண் முன்னாடியே கொன்னுறான். இந்த பொண்ணு குடும்பத்துல ஒரு ரகசிய புத்தகம் இருந்திருக்கும். அந்த புக் இவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் இவளை லவ் பண்ற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா இவளையும் அடிச்சு பயங்கரமா கொடுமைப்படுத்துறான். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு இறந்து போயிடுறா. இப்ப இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோட இறந்ததுனால அவளோட ஆத்மா சாந்தி அடையாம பூமியிலேயே சுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவ ஆத்மாவா சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அவளோட ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் கேக்குறான். அதுக்கப்புறமா அவளோட ஆத்மாவை சிறைபிடிக்கிறதுக்காக ஒரு ரகசிய கோவில்ல அவனோட ரத்தத்தை விட்டு சடங்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பொண்ணோட ஆத்மா என்ன பண்றதுன்னே தெரியாம பாத்துட்டு இருக்க. திடீர்னு அந்த சடங்கு அப்படியே நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஒரு பையன் வந்து அவ ஹஸ்பண்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்றான். இதை கேட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாரும் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட இடிச்சு கீழே தள்ளி பயங்கரமா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணோட ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சிருது. கடைசியா இந்த பொண்ணோட ஆத்மா அந்த மாஸ்க் போட்ட பையனை நன்றியோட பார்த்துட்டு இந்த உலகத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது.